மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று அதிகாலை முதலே பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் வடக்கு கர்நாடக பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் பல மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், மீனம்பாக்கம், மடிப்பாக்கம், பம்மல், குரோம்பேட்டை, தாம்பரம், மேடவாக்கம், பள்ளிக்கரணை, நீலாங்கரை, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்கிறது. இதனால் சில இடங்களில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். வேலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் வேலூர், காட்பாடி, சேன்பாக்கம், கேவிக்குப்பம், அணைக்கட்டு, பாகாயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி, திருநாவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனால் தற்பொழுது பயிர் செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக நேர்ந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டத்திற்குட்பட்ட சங்கராபுரம், அரசம்பட்டு, பலப்பட்டு, எஸ் கொளத்தூர், நெடுமானூர், புதுப்பட்டு, லக்கிநாயக்கன்பட்டி ஆகிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 2 மணி நேரமாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை திடீரென கனமழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்து மண் குளிர்ந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.